வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன் வரும். ஸோ என்ன தசாபுக்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்க வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வரும். ஸோ நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது முக்கியமான வேலை பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கி வந்து உப்பு சர்க்கரை கரைசல் தண்ணி குடிச்சிட்டு போங்க. சந்திராஷ்டமத்துக்கு அதுதான் பரிகாரம். ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஓனர்கிட்டையோ பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள், பேச்சுக்கள் ரொம்ப கவனம் தேவை. 3ஆம் அதிபதியான புதன் வந்து 8இல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த அலைச்சல்கள் பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்குது. ஸோ 9இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் அப்பா அம்மா சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அது போகிறது 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது உடனடியாக எந்த ஒரு விஷயம் நடக்காது, கொஞ்சம் டிலேட் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு 8ஆம் அதிபதியுடைய ஒரு தொடர்புகள் இருக்கும்போது நமக்கு ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து சிறப்பான விஷயங்களை கொடுப்பார். பட் கவனம் தேவை. மற்ற 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5, 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் கூட கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நிறைய அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருது. பட் ஆனால் லாபங்கள் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டு வந்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு தூக்கம் வராமல் குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் வரி பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதாவது பிரார்த்தனை ஏதாச்சும் வந்து பெண்டிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண பாருங்கள். இதெல்லாம் இந்த செவ்வாயோட இது விஷயங்களால் கிடைக்கிற ஒரு விஷயங்கள். அதே ஒரு 6ஆம் அதிபதியான குரு வந்து 11இலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களை வந்து ஒரு பெரிய ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். காரணம் என்னென்னா, குரு சுக்கிரன் ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல லாபங்களும் ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளாலும் வேலையிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீச்சபங்க ராஜயோகங்கிற ஒரு ரீதியில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஏதாச்சும் பணம் வர வேண்டிய ஒரு இடத்துலேருந்து இப்போ ப்ரெஷர் போடும்போது கண்டிப்பாக அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான பலன்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் வேலை பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், சீட் கிடைக்குமானா கண்டிப்பாக ஒரு நல்ல மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் மகளக்கால் வைக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது தான். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ பார்த்துருங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வாக்குவாதங்கள் வரும் குடும்பத்தில், கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி அந்தரம், சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து நல்ல வேலை சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து
கடகலகனமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாகவும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் கடன் கிடைக்குதுன்னா கடன் கிடைக்கிறதுக்கான கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இதனால் வந்து கொஞ்சம் தூங்க முடியலையே, ஐயோ என்னடாதுன்னு சொல்லி குழந்தைகளால் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் ஒரு நல்லா லாபம் இருக்கும், லாபத்தில் குறைவு இருக்காது. பட் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 9ஆம் அதிபதி குரு வந்து 11லிருந்து அது நல்ல ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும், நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும், பிரயாணங்கள் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருந்தாலும் அது விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு வராத காசு வர்றது, திடீர்னு ஒரு பெரிய ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டினால் ஒரு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கடகலகனமாக இருந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லிருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலகனமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11லிருந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய லாபங்கள் கடல் கடந்து போகிறவங்க வெளி மாநிலங்களில் சிறப்பான பலன்களை கொடுக்கும். கடகலகனமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் வந்து விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 12ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். சிறுதூர பிரயாணங்கள், புதிய அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கடகலகனமாக வந்து கேது தேசம் 3லிருந்து சனியுடைய சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. பக்கத்து வீட்டுக்காரரும் நிறைய மன போராட்டங்களோ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிலபுலங்கள் சார்ந்த விற்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகலகனமாக வந்து சுக்கிர தசாபத்தினும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சுக்கிரனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உச்சமாக இருக்குது. ஸோ உச்சமாக இருந்து ஒரு பரிவர்த்தனை வந்து பெரிய லாபங்களை தருவதற்கான ரியல் எஸ்டேட் துறைகள், வண்டி வாகனங்கள் வாங்க விற்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரீதியில் நடக்கும்போது நீங்கள் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள். உங்கள் தசாபதியோட மிங்கிள் பண்ண ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 11ஆம் அதிபதியான புதனும் 7ல் இருக்கும்போது நல்ல வெற்றிகளும் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது புதிய ஒப்பந்தங்களோ இளைய சகோ சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பட் இருந்தாலும் அது ஒரு பரிவர்த்தனையில் இருக்குது. அது வந்து என்னென்னா உங்களுக்கு 10-8 பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பெருசாக நான் ரிஸ்க் எடுக்கிறேன், பெரிய ஒரு ரிஸ்கில் வந்து பெரிய கடன் வாங்குறதோ பெரிய ஒரு இதிலலாம் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதை நீங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து 4 9 அம்மாவால் நல்ல லாபங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிலபுலன்கள் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்களை படிக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும். பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனை குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10-8 பரிவர்த்தனை இருக்கும்போது கவனமாக இருக்கணும். தொழிலில் மாமியார் சம்மந்தமான விஷயங்கள், மாமியார் வீட்டுக்கு போகும்போது நமக்கு அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7 இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் சனி இருக்கும்பொழுது கொஞ்சம் அந்த வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 8ஆம் அதிபதியான குருவுடைய சாரத்திலே போகும்போது நடைமுறையில் வந்து சின்ன சின்ன வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் தேதி செவ்வாய் வந்து 11 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள், தந்தையால் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒரு மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உடனே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் வந்து 7 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த பெரிய வெற்றிகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணும்போது எல்லாமே வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து 12ஆம் அதிபதியாக இருந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம், ஆன்மீகம், கலை சம்பந்தமான விஷயம், நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி சிறப்பான பலன்கள், நிலபுலன்கள், தந்தை தாயாரினால் பெரிய லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வண்டி வாகனங்கள் வாங்க விற்க செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய லாபங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்ந்தவர்களும் பெரிய லாபங்கள் வருங்க. ஏதாவது மேற்படிப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாபுத்தி, ராகு வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ளூரை வந்து ஒரு உட்பூசல்களையோ ஒரு கொஞ்சம் கருத்து பேதங்களையோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 10ல் வந்து 10-8 ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எதாவது ரிஸ்க் எடுத்திங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் இருக்கும். மாமியார் வீட்டில் போய் ஏதாவது விருந்து கூப்பிட்றாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக வந்து சனி தேசாபுத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7 இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து 2-11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ட்ரை பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் கூடி வரும். நல்ல சிறப்பான சந்தோஷமான குதூகலமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி கேது வந்து 2ல் இருந்தது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பட் இருந்தால் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்தில் வந்து அந்த சூரியனுங்கிறது பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துவாருங்க. சூரியன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து உங்களுக்கு 5, 6, 7 பயணிக்கிற இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தின்னா 2-11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2-11ல் வந்து அந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியம் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தந்தையால் வந்து நல்ல லாபங்கள், நிலப்புலன்கள், ரியல் எஸ்டேட் துறைகள் மற்றும் விஷயங்களில் மேற்படிப்பு சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சிம்ம லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி ராகு வந்து சிறப்பான 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஆனால் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களும், பட் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்க முடியாதுங்க. ஸோ சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுத்திங்கள கேது வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து பேசுறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிர தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை 8 பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக அமையுங்க. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து 1-10ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது நல்ல வேலை விஷயங்கள் எல்லாம் நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம், தொழில் ரீதியான விஷயங்களை லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது சிறப்பான விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்குது. 7-9 தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா கணிஞ்சு வருதுங்க. வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய யோகங்கள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துது. மற்றபடி 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது
நல்ல ஒரு லாபங்களும் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. ஸோ அதை வந்து ஒய்ஃப் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருந்த ஒரு கருத்து பேதங்கள்லாம் மாறி சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி, குழந்தைகளோட கல்வியெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி சனி. ஸோ வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வேலையில் வந்து சின்ன ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது கணவன் மனைவி வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9, 7 பரிவர்த்தனை இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த உறவுகளாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தை தாயாரினால் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், லோன்ஸ் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5, 6ல் வந்து பிரயாணம் பண்ணுறார் இந்த வாரத்தில். ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள், பூமி சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகளால் நல்ல வெற்றிகள், சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். மேலதிகாரிகள் வந்து அங்கே போய் இங்கே போகணும். ஸோ கொஞ்சமான அலைகழிக்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஏற்படுத்த தான் செய்யும். மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். 12ஆம் அதிபதி 6ல் இருக்கும். வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் 11ஆம் அதிபதியாக இருந்து சிறப்பான விஷயங்கள், ரியல் எஸ்டேட், குழந்தைகள் விஷயங்கள், வேலை விஷயம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் 10லிருந்து அவர் 3, 8ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். ஸோ 7 வந்து பாதகஸ்தானமாக இருந்தால் வேலை விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மெனக்கட்டு முடிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்குங்க. 9 மற்றும் 7ஆம் அதிபதியுடைய பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், இப்போ மனைவி கணவன்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அவன் அம்மா மற்றும் அப்பாவுடைய உறவினர்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்போது வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது வேலைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் அமௌண்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மெடிடேஷன், சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து 7ல் வந்து உச்சமாக இருக்கார். அது 9ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது 7, 9 பரிவர்த்தனை இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், மனைவியாலும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய ஒரு தொகை வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி எதில் அலர்ட்டாக இருக்கணுமோ அதில் அலர்ட் ஆனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. எப்போதுமே சொல்கிறதாங்க ஒரு பிரார்த்தனை, எப்படி ஒரு 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி, அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணி ஓம்னு வச்சோம்னா உள்ளுக்குள்ளே அந்த பிரார்த்தனை வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார். நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வரதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா, இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா வெறும் ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க, இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க. பட் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 32 கட்டங்கள் வரும். ஒரு ஜாதகம் வந்து 32 கட்டமாக பிரியும். பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது 32 பார்க்கல 16 கட்டங்களாக அதை பிரிப்போம். ஸோ அந்த 16 கட்டங்களில் ஒரு
கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க. ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த 16 கட்டங்கள்லையும் அது சூப்பராக இருக்குமானா 16 கட்டங்களும் சூப்பராக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகணும், அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பட் எல்லாருக்குமே 16க்கு 16 சூப்பராக இருக்கணும், 16க்கு 16 யாருக்குமே சூப்பராக இருக்காது. 16க்கு ஒரு 10 இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார். இதுவே வந்து ஒரு 6 இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பார், ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும். 5 இருந்ததுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு 3 வர இருந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஸோ பட் இந்த 2, 1 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃபாக தான் இருக்கும். கொஞ்சம் லோயர் லைஃப்லேயும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான். பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும், நம்ம சூப்பர் ஸ்டாராக வைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும், அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும். அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும். அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் 35 வருடங்கள் 50 ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் 50 ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசாபுத்திகள் அந்தரங்கள் ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு திசைக்கு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசாபுத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங்குவிட்டி நிறைய கொடுக்குது. இப்போ இளையராஜா எடுத்திங்கன்னா மோர் தென் ஒரு 30 இயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்திங்கனாலும் ஒரு 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய ஸ்டார். எம்ஜிஆர் எடுத்தாலும் அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்துங்கன்னா காரணம் அந்த கிரகங்கள் இந்த 16 கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்கும். அதுவும் வந்து 2 பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது 19 + 16 போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது. கிட்டத்தட்ட வந்து 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜை கண்டிப்பாக கொடுத்துரும். 50 ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும். பேர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் பேர் வைக்கும்போது வந்து நியூமராலஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த 16 கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான். ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்றதான் விட 16 கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலட்டம். இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு 22 நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். 22 நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும். அதேமாதிரி திரிகோண கட்டங்கள் 10 டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான். உங்கள் ஜாதகம் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேருக்கு அந்த தசாபுத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்கள் கூட பார்க்கலாம். சில பேருக்கு ஒரு 2.5 வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த 2.5 வருஷமே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு தசாபுக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் இந்த 2.5 வருஷம் தான். அந்த 2.5 வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு 100-150 கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை, அந்த 150 கோடியோட செட்டில் ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு. அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கிளாகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான். இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக. இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து உட்காந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடு வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா masterlakshmi.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. masterlakshmi.comல போய் பாருங்கள். சிறப்பான பலரும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.